கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள். ரோமர் 12:12. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரவம் அப்படின்னா தாங்க முடியாத பாடுகள், போராட்டம், பிரச்சனை. அதில் நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணுமா? அதை கேட்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கும், எப்போரா அதில் பொறுமையாக இருக்கிறதுனா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது முக்கிய காரணமே அவரை போல் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி தான். அவர் முன்மாதிரியாக அந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தார். எப்போ பொறுமையாக இருந்தார் அப்படின்னா, அவர் மரண பரியந்தமும் அந்த சிலுவை பாடுகள் வரை அவர் பொறுமையாக தான் இருந்தார். எத்தனையோ அவமானங்கள், சிலுவையில் அவ்வளோ அடி அடித்தாங்க, ஆண்டவர் ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அவங்கள திருப்பி திட்டவும் இல்லை, அவங்கள சபிக்கவும் இல்லை. ஆண்டவர் நினச்சிருந்தா எதனால் செய்ய முடியும். ஆனால் அவரோட சித்தம் அது கிடையாது. பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றதே அவரோட போஜனமாக இருந்தது. அப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. ஒருவேளை நான் அனுதினமும் ஆண்டவரை தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் சோதனை மட்டும் தீரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரதற்காக தான் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவசரப்படாமல் யோபை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். என்ன பாடு வந்தாலும் ஆண்டவரே, முதலாவது நான் உங்களை துதிக்கிறதற்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதை தாங்கணும், அதை சகிக்கணும், அதை கடந்து போன ஆண்டவரே, நான் பொறுமையாய் காத்திருக்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நெடுநாள் காத்திருந்த இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ உங்கள் பொறுமைக்கு நிச்சயமாகவே மிகுந்த பலன் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவரோட சித்தத்துக்காக காத்திருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அநேகரை காட்டிலும் அநேகர் முன்பாக நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.